போகிறதுக்கு முக்கிய அறிவிப்பு. நான் எடிட்டிங்கில் சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு எடிட்டிங் தேவை அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரோ இல்லை எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். நோ காண்டாக்ட், ஃபோன் யாரும் பண்ண வேண்டாம். மந்த்லி மெசேஜ் அண்ட் மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் பேமெண்ட்டு ஜிபே, ஃபோன்பே மட்டும் தான் ஒன்லி அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதாவது எடிட்டிங் தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு எடிட்டிங்கை பண்ணி சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு எடிட்டிங் பண்ணித்தரேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோவை போகலாம். இன்னைக்கு என்ன எடிட்டிங் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. எஸ், நம்ம கப்பலோட வீடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ கைமாஸ்டர் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும்னா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆளுக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ கைமாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கிற 9:16 ரேஷியோ டிக்டாக் ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு அசெட்மெண்ட் இந்த ஆப்ஷன் கீழே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ ஃபுல் அப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு செகண்டாக இருக்கிறது ஆல்ரெடி ஃபுல் ரேஷியோ இருக்கிறதுல இந்த ஃபுல் செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவோட டூரேஷன் 10 செகண்ட் வச்சுட்டு நான் கிரியேட்டிங் ஆப்ஷனை கொடுத்துக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. கட்பூர் ஃபோட்டோ யார் ஃபோட்டோ இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவாக இருந்தாலும் ஓகே, வேறு ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே. நம்மளோட டெம்ப்ளேட்டு அண்ட் எல்லாத்தோட இது டெலகிராமில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம லாஸ்ட்டாக கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த டெம்ப்ளேட் அதுவே தான் இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீன் வச்சுட்டு ஃபுல் ஸ்க்ரீனை கொடுத்துட்டு பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீனில் கொடுக்குற முன்னால் கான்ட்ராஸ்ட்டு டூரேஷனு கொஞ்சம் கலர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதையும் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி அது பார்த்துக்கோங்க. இப்போ லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலீஸ் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் ரிலீஸ் டேல ஒரு வாட்டரமாக இருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிராப்பிங் ஆப்ஷனை போயிட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் எது வரையும் இருக்குதோ அது வரையும் ஃபோட்டோவும் நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன வேலை அப்படின்னா நம்ம ஃப்ரேம் இமேஜ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃப்ரேம் இமேஜெலாம் நம்ம சொன்னல டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை அப்லோட் பண்ணிடுவேன். எதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஃப்ரேம் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி நம்ம பின்ஸில் நான் ஆல்ரெடி எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா இதிலே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு லேயர் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் இது ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொடுத்துட்டு பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கரெக்ஷன் கொடுத்தா இந்த மாதிரி லேயர் ஐக்கான் செலக்ட் ஆகிடும். இது வீடியோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாட்டர் மார்க், உங்களோட வாட்டர் மார்க்கு எப்படி எடிட் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருவோம். வீடியோ எல்லாம் 1 செகண்ட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாட்டர் மார்க் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே வீடியோ ஃபுல்லாக ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க தான் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மேலே ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது வீடியோ டவுன்லோட் பண்ணிக்க முன்னாடி ஃப்ரேமு 50% ஃப்ரேமை செட் பண்ணி வச்சுட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஹெச்டி வச்சுட்டு 50% செட் பண்ணிவிட்டு சேவ் கிளாஸ் வீடியோ கொடுத்தா போதும், உங்கள் கேலரிக்கு சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப டைம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல் ஓவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.